வணக்கம். மின்னல் 24 செய்திகளின் இன்றைய நாளிற்கான செய்தி தொகுப்பு. செய்தி ஆசிரியர் சபீனா சோமசுந்தரம். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் வாகிசன் விஜிதா. முதலில் தலைப்புச் செய்திகள். போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் 2 உயிரிழப்பு. தலைமன்னார் தனுஷ்கோடி கடலில் நீந்தி கடக்க முயன்ற முதியவர் நடுக்கடலில் உயிரிழப்பு. அம்மனுக்கு சாத்தப்பட்ட சேலை 16 லட்சம் ரூபாய்க்கு ஏலம். போதைப் பொருட்களுடன் கல்முனை மாநகர சபையின் முன்னாள் கணக்காளர் கைது. தொடர்வது விரிவான செய்திகள். கம்பஹா மாவட்டத்தில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 2 உயிரிழந்துள்ளனர். மொரகஹகேன டயர் தொழிற்சாலைக்கு அருகில் போலீசாரின் கட்டளையை மீறி பயணித்த முச்சக்கர வண்டி மீதே குறித்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் போது முச்சக்கர வண்டிக்குள் இருந்த மற்றொரு நபர் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாகவும் 2 உயிரிழந்துள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை தப்பிச் சென்ற நபரை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க புங்குடுதீவு கண்ணகியம்மன் தேவஸ்தானத்தின் முத்தேர் இரதோற்சவம் நேற்று திங்கட்கிழமை பக்தி பூர்வமாக இடம்பெற்றது. இதில் பல பாகங்களில் இருந்து வருகை தந்த பக்தர்களும் கலந்து கொண்டனர். அந்த வகையில் கண்ணகியம்மன் தேர் திருவிழாவில் அம்மனுக்கு சாத்தப்பட்ட சேலையொன்று ஏலத்தில் விடப்பட்டது. இதன்போது 16 லட்சம் ரூபாவை கொடுத்து பக்தரொருவர் குறித்த சேலையினை வாங்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நீண்ட காலமாக போதைப்பொருள் விநியோகம் மற்றும் பயன்பாட்டில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைதான சந்தேக நபரை நீதிமன்றத்தில் சட்ட நடவடிக்கைக்காக ஆஜர்படுத்த பெரிய நீலாவணி போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். அண்மையில் ஐஸ் மற்றும் கஞ்சா போதைப்பொருளுடன் மருதமுனை நகரை அண்டிய பகுதியில் கைதான சந்தேக நபர் ஒருவரின் வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டு பெரிய நீலாவணி போலீசார் துரித விசாரணை நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தனர். இதன்போது ஐஸ் போதைப்பொருள் 840 மில்லிகிராம், கேரள கஞ்சா 4 கிராமும் 540 மில்லிகிராம் தம்பாசம் வைத்திருந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் கல்முனை மாநகர சபையின் முன்னாள் கணக்காளராக பணியாற்றிய 39 வயது மதிக்கத்தக்க சந்தேக நபர் பெரிய நீலாவணி போலீசாரினால் கைது செய்யப்பட்டார். அத்துடன் குறித்த சந்தேக நபர் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை பெரிய நீலாவணி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். யாழ் நகரை அண்மித்த நாளுகால் மட சந்தையில் இன்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார். இதன்போது முச்சக்கர வண்டியினை செலுத்திய 6 கால்மடம் பகுதியைச் சேர்ந்த 20 வயதான அஜிந்தன் எனும் இளைஞன் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மானிப்பாய் காரைநகர் பிரதான வீதியில் உள்ள 4 கால்மடம் சந்தையில் அமைந்துள்ள அரைக்கும் ஆலையொன்றிலிருந்து பிரதான வீதியில் முச்சக்கர வண்டி பயணிக்க தொடங்கிய நிலையில் பின்புறமாக 6 கால்மட பகுதியில் இருந்து வருகை தந்த பட்டாரக வாகனம் மோதியுள்ளது. இதன்போது முச்சக்கர வண்டி முற்றாக சேதமடைந்துள்ளதுடன் பட்டாரக வாகனம் இலங்கை மின்சார சபைக்கு சொந்தமான மின்கம்பத்துடன் மோதி பகுதியளவில் சேதமடைந்த நிலையில் வாகன சாரதி காயங்களின்றி மீட்கப்பட்டார். சம்பவ இடத்திற்கு விரைந்த யாழ் மாவட்ட போக்குவரத்து போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாளை இலங்கைக்கு வருகை தரவுள்ளார். அவரை வரவேற்று ஐக்கிய சமாதான கூட்டமைப்பின் சார்பில் தலைநகர் கொழும்பில் வரவேற்பு பதாதைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை திறந்து வைப்பதற்காக ஈரான் ஜனாதிபதி இலங்கைக்கு ஒரு நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ளவுள்ளார். ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி இன்று பாகிஸ்தானுக்கு சுற்றுப்பயணம் ஒன்றை மேற்கொண்டுள்ள நிலையில் பாகிஸ்தான் விஜயத்தை நிறைவு செய்து நாளை மறுதினம் நாட்டுக்கு வருகை தரவுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அவரை வரவேற்று ஐக்கிய சமாதான கூட்டமைப்பின் சார்பில் கொழும்பு மாநகர சபை முன்னாள் உறுப்பினர்கள் குறித்த வரவேற்பு பதாதைகளை காட்சிப்படுத்தியுள்ளனர். சீன பொதுவுடைமை கட்சியின் சர்வதேச பிரிவின் பிரதிநிதியும் அமைச்சருமான ஹன் ஹயன் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று செவ்வாய்க்கிழமை இலங்கை வரவுள்ளார். அவர் இலங்கையில் தங்கியிருக்கும் காலப்பகுதியில் ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்ட முக்கிய பிரதிநிதிகளை சந்தித்து கடற்பாதுகாப்பு, முதலீடுகள், இரு நாடுகளின் நட்புறவு உள்ளிட்ட விடயங்கள் குறித்து கலந்துரையாட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்குரணியைச் சேர்ந்த 24 வயதுடைய முகமது மியாத் என்பவர் கடந்த சில மாதங்களுக்கு முன் காணாமல் போயுள்ளார்.
கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 24ஆம் திகதி தொழிலொன்றை தேடி கொழும்பு சென்ற இவர் தற்போது எங்கிருக்கின்றார் என்பது பற்றி இதுவரையில் தெரியாதுள்ளதாகவும் குடும்பத்தவர்கள் தெரிவிக்கின்றனர். கடைசியாக இவர் கொழும்பிலிருந்து 0112121087 என்ற இலக்கத்தில் தனது வீட்டுக்கு பேசியுள்ளார். கொழும்பிலிருந்து இன்னும் ஒரு மாதத்தில் வீட்டுக்கு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் அவர் தொடர்பாக எந்த தகவலும் இதுவரையில் கிடைக்கப்பெறவில்லை. இவர் தொடர்பாக தகவல் தெரிந்தவர்கள் 0777312421 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக தொடர்பு கொண்டு அறிவிக்குமாறு குடும்பத்தவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். தொடர்வது வெளிநாட்டுச் செய்திகள். தலைமன்னார் முதல் தனுஷ்கோடி அரிச்சல் முனை வரை தொடரோட்ட முறையில் நீந்தி கடக்க முயன்ற பெங்களூரைச் சேர்ந்த முதியவர் நடுக்கடலில் நெஞ்சுவலி காரணமாக உயிரிழந்தார். தலைமன்னார் முதல் தனுஷ்கோடி அரிச்சல் முனை வரை நீந்தி கடப்பதற்கு இந்திய இலங்கை இரு நாட்டு அரசிடமும் உரிய அனுமதி பெற்று நேற்று திங்கட்கிழமை 31 பேர் கொண்ட குழு ராமேஸ்வரத்தில் இருந்து படகு மூலம் புறப்பட்டு தலைமன்னார் வந்தடைந்தனர். அங்கிருந்து இன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை சுமார் 12:10 மணியளவில் கடலில் குதித்து தொடர் ஓட்ட முறையில் நீந்த தொடங்கினர். அப்போது சரியாக 3 மணியளவில் தொடர் ஓட்ட நீந்துதலில் 3வது இடத்தில் இருந்த பெங்களூரைச் சேர்ந்த கோபால் ராவ் வயது 78 என்பவருக்கு திடீரென நடுக்கடலில் நெஞ்சுவலி ஏற்பட்டது. இதனையடுத்து அவரை பரிசோதித்த மருத்துவ குழு நெஞ்சுவலி காரணமாக கோபால் ராவ் உயிரிழந்ததை உறுதிப்படுத்தினர். இதனையடுத்து கோபால் ராவ் உடலை தனுஷ்கோடி பாலம் மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டு சென்றதன் பின்னர் உடற்கூற்று ஆய்வுக்காக ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். உடன் வந்த நபர் ஒருவர் உயிரிழந்ததால் 30 பேரும் மன்னார் முதல் தனுஷ்கோடி அரிச்சல் முனை வரை நீந்தி கடந்து சாதனை படைக்கும் நிகழ்வை கைவிட்டனர். கோபால் ராவ் உயிரிழந்தது தொடர்பாக ராமேஸ்வரம் நரேன் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மலேசியாவில் 2 உலங்கு வானூர்திகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். இராணுவத்திற்கு சொந்தமான குறித்த 2 உலங்கு வானூர்திகளும் மலேசியாவின் அரசு நிகழ்வு ஒன்றிற்காக ஒத்திகையில் ஈடுபட்டிருந்த போது இந்த அனர்த்தம் நேர்ந்துள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. விபத்து இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் குறித்த உலங்கு வானூர்திகளில் 10 பேர் பயணித்த நிலையில் அவர்கள் அனைவரும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்தவர்களின் சடலங்கள் லுமட் இராணுவ வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளன. தாய்வானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் நேற்று திங்கட்கிழமை இரவு ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தாய்வானின் கிழக்கு பகுதியில் ரிக்டர் அளவுகோலில் 6.3 பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த நிலநடுக்கம் தலைநகர் தைபேயிலும் உணரப்பட்டுள்ளதாகவும் பல கட்டிடங்கள் குலுங்கியதாகவும் கூறப்படுகின்றது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் நட்சத்திர துடுப்பாட்ட வீரரான விராட் கோலிக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் விராட் கோலி ரணாவிடம் பிடிகொடுத்து ஆட்டமிழந்தார். எனினும் ரணா வீசிய பந்து தமது இடுப்புக்கு மேல் வந்ததாக தெரிவித்து அதனை முறையற்ற பந்தாக அறிவிக்குமாறு 3ஆம் நடுவரிடம் விராட் கோலி கோரியிருந்தார். இதனை ஆராய்ந்த 3வது நடுவர் குறித்த சந்தர்ப்பத்தில் விராட் கோலி துடுப்பாட்ட களத்திற்கு வெளியே நின்றமையை அவதானித்தார். இந்த நிலையில் விராட் கோலி 1 அடி தூரம் முன்னே வந்திருந்தால் துடுப்பாட்ட களத்தை அடையும் போது பந்து எந்த உயரத்தில் இருந்திருக்கிறது என்பதை மட்டும் கணக்கில் எடுத்துக்கொண்ட 3வது நடுவர் விதிப்படி அந்த பந்து முறையற்ற பந்து இல்லை என அறிவித்தார். எனவே தமது அதிருப்தியை விராட் கோலி கள நடுவரிடம் வெளிப்படுத்தியிருந்தார். இது சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் விதிமுறைகளை மீறுவதாக சுட்டிக்காட்டி விராட் கோலிக்கு போட்டி கட்டணத்தில் 50% அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய நாளிற்கான எமது செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றது. வார நாட்களில் மாலை 6 மணிக்கு எமது செய்திகளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை பார்வையிட www.minnal24.com என்ற எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். நன்றி.